மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு நடத்த போற அந்த தேர்வை எப்படி நாம முதல் முயற்சியிலேயே கிளியர் பண்றது, அதற்கு நாம எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் 4 தேர்வு அப்படின்ற அந்த ஒரு தேர்வை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1000 மணி நேரம் நம்மளால ப்ரிப்பரேஷனுக்காக டெடிக்கேட்டடாக ஒதுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த தேர்வை கிராக் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜாப் போயிட்டு கிடைக்கிற அந்த கம்மி நேரத்தில் நீங்கள் படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 1000 ஹவர்ஸ் வந்து உங்களால் இந்த தேர்வுக்காக சிஸ்டமேட்டிக்காக, அதாவது டெய்லியுமே என்னால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் ஒதுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் இந்த குரூப் 4 தேர்வை கிளியர் பண்ண முடியும். நான் சொல்கிற இந்த 1000 மணி நேரம் அப்படின்றது நாட் ஓன்லி ஃபார் குரூப் 4, உங்களால் குரூப் 2 ப்ரிலிம்ஸையும் கிராக் பண்ண முடியும். குரூப் 1 ப்ரிலிம்ஸையும் இந்த 1000 மணி நேரத்தை நீங்கள் எஃபெக்டிவாக படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் நான் சொன்ன இந்த 3 தேர்வுகளையுமே உங்களால் எளிமையாக கிராக் பண்ண முடியும். குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸுன்றது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் நம்ம அப்புறமா 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில். இந்த வீடியோக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரூப் 4 தேர்வை எப்படி நாம் முதல் முயற்சியிலே கிளியர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம். நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடித்த ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற ஒருத்தவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம். யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த தேர்வை முதல் முயற்சியிலேயே கிராக் பண்ண முடியும். இல்லை லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4, ஃபார் எக்ஸாம்பிள் 2024, இல்லை அதற்கு முன்னாடி நடந்த குரூப் 4ல் நான் வந்து ஒரு சின்ன மார்ஜினில் என்னுடைய வெற்றி வாய்ப்பை நான் இழந்துட்டேன் அப்படின்ற பட்சத்துலையும் கண்டிப்பாக இந்த அட்டம்ப்ட், இந்த 2025 அட்டம்ப்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் படித்து ஒரு ஷுவர் ஷாட்டாக ஒரு நல்ல அட்டம்ப்டை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த 2025 உங்களால் குரூப் 4 போஸ்டிங்கை உங்களால் வாங்க முடியும். இப்போ வந்து இந்த தேர்வை பற்றி நம்ம பார்க்கலாம் 1 by 1. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1000 ஹவர்ஸ் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தேர்வோடைய பேட்டர்ன் அதை வந்து நாம் தெரிஞ்சுட்டு 1 by 1 நாம் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த தேர்வுக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், அப்புறம் இந்த தேர்வு சார்ந்த அடிப்படையான தகவல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிலபஸ் எப்படி டிஎன்பிஎஸ்சி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உங்கள் என்டையர் சிலபஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, எலிஜிபிலிட்டி கம் மெரிட் டெஸ்ட் அப்படின்வாங்க. இது என்னன்னா தமிழ் தாள அடிப்படையாக கொண்ட ஒரு தேர்வு. இதில் 100 கேள்விகள் இடம்பெறும். ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்கள். அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 40 மார்க் வந்து நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய அந்த ஜென்ரல் ஸ்டடீஸை திருத்துவாங்க. அப்படின்னா என்னன்னா கண்டிப்பாக 40 மார்க் வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். இதுதான் எலிஜிபிலிட்டி அப்படின்றதுக்கான அர்த்தம். மெரிட்னா என்னன்னா எலிஜிபிலிட்டி பேப்பரும் இதுதான், மெரிட்டுக்கும் இதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான மார்க் எடுக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ கேள்விகளை சரியாக நம்மளால எழுத முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கணும். இந்த தமிழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 100 out of 100 வந்து தாராளமாக எடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 98+ வந்து நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் இயர் 2024 நடந்த தேர்வுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய சிலபஸை அடிப்படையாக கொண்டது. அந்த பழைய சிலபஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த சிலபஸை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னா பழைய ஸ்கூல் புத்தகம், அதாவது பள்ளி பாட புத்தகங்கள், பழைய புக்கு, அது வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற புக்கை நீங்கள் படிக்கணும். புது புக்கும் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கணும். அப்புறம் 11வது 12வதுல இருக்கிற சிறப்பு தமிழ், இது இல்லாமல் தேவிரா, அப்புறம் ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ டிஎன்பிஎஸ்சி அண்மையில் ரிலீஸ் பண்ண இந்த சிலபஸ் படி நம்ம பார்த்தோன்னா 85% வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் சார்ந்து தான் கேள்விகள் இருக்கும். பாக்கி 15 கேள்விகள் தான் வந்து உங்களுக்கு அந்த இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற அந்த ஏரியாலேருந்து 15 கேள்விகள் தான் வரப்போகுது. எப்படி நம்ம பழைய சிலபஸில் பகுதி ஆ அப்புறம் ஈல இருந்த மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷனை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த வெயிட்டேஜ் அப்படியே குறைச்சி 15 கேள்விகள் தான் அந்த ஏரியாலேருந்து வரப்போகுது. அப்போ பாக்கி 85 கேள்விகள் எதுலேருந்து வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பேசிக்கான புரிதல், அப்புறம் இலக்கணம் சார்ந்த கேள்விகள் தான். மொத்தமாக இப்போ புது சிலபஸ் படி நம்ம பார்த்தோன்னா உங்கள் தமிழ்
பேப்பர் அதுக்கு மட்டும் 7 யூனிட் வந்து இருக்கு. 7 யூனிட்ஸ் வந்து இந்த தமிழ் தகுதி அப்புறம் மெரிட் தேர்வுக்கு இருக்கு. தமிழ்ல இருக்கிற அந்த 7 தலைப்புகளை பத்தி நம்ம பார்க்கலாம். முதலா கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து இலக்கண தலைப்பு. இதுல இருந்து வந்து 25 கேள்விகள் வரப்போகுது. இந்த இலக்கணத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எழுத்திலக்கணம், இன்னொன்று சொல்லிலக்கணம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சொல்லகராதி. இதுலேருந்து 15 கேள்விகள் வரும். மூன்றாவதா இருக்கக்கூடிய தலைப்பு வந்து எழுதும் திறன். இதுலேருந்து 15 கேள்விகள் இடம்பெற போகுது. அப்புறம் நாலாவதா இருக்கக்கூடிய இதுலேருந்து 10 கேள்விகள். அப்புறம் ஐந்தாவதா இருக்கக்கூடிய வாசித்தல் பொருள் உணர்திறன். இதுலேருந்து 15 கேள்விகள் இடம்பெற போகுது. அப்புறம் மொழிபெயர்ப்பு, தமிழ்லேருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்திலேருந்து தமிழ். இதுலேருந்து ஒரு 5 கேள்விகள். கடைசியாக இருக்கக்கூடிய தலைப்பு தான் நான் ஏற்கனவே சொன்ன தலைப்பு, இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதுலேருந்து ஒரு 15 கேள்விகள். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் இடம்பெற போகுது. அதுதான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். 7 யூனிட்ஸ்லேருந்து உங்களுக்கு 100 கேள்விகள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கம் மெரிட் பேப்பரில் இடம்பெற போகுது. ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண்கள், ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண்கள். அப்படி நம்ம பார்க்கும்போது 150 மார்க்ஸ் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து நமக்கு வரும். இப்போ ரெண்டாவதாக இருக்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ். நம்ம இதற்கு முன்னாடி பழைய பாடத்திட்டம், பழைய சிலபஸ் படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு எந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின் வரும்னே தெரியாது. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாமில் அதிகமான கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்புறம் பாலிட்டிலேருந்து ஒரு எக்ஸாமில் அதிக மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின் கேட்டிருப்பாங்க. இப்போது இந்த புது சிலபஸ் படி நம்ம பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்ட்னா இதுலேருந்து இவ்வளோ கொஷின் தான் வரும் அப்படின்றத டிஃபைன் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இதையும் நம்ம 2ஆ டிவைட் பண்ணலாம். எப்படின்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு 7 யூனிட்ஸ், 7 யூனிட்ஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், இது மாதிரி வந்து ஒரு 7 சப்ஜெக்டை ஃபஸ்ட் பார்ட்டாக கொடுத்துருக்கோம். ரெண்டாவதாக இருக்கிறது ஆப்டிடியூட். இந்த ஆப்டிடியூட்லேருந்து 25 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. இந்த 25 கேள்விகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது இந்த சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், இது மாதிரி டாபிக்லேருந்து 15 கேள்விகள். அப்புறம் நம்மளுடைய தர்க்க அறிவு, ரீசனிங்னு சொல்லுவாங்க, பகடை கணக்குகள், அப்புறம் விஷுவல் ரீசனிங்கு, அரித்மெட்டிக் ரீசனிங், இது மாதிரி டாபிக்லேருந்து 10 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. இதுதான் வந்து ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும். ஆப்டிடியூட்லேருந்து 25 கேள்விகள். அப்புறம் தமிழில் 100 கேள்வி. நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா இந்த தமிழ்லையும் இந்த ஆப்டிடியூட்லையும் 125க்கு ஒரு 123 நம்ம டார்கெட்டாக வைக்கணும். இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பரேஷனை டெய்லி சிஸ்டமேட்டிக்காக நம்ம பண்ணும்போது நம்மளால் தாராளமாக இந்த 123 அப்படின்றத எளிதாக நம்மளால் அடைய முடியும். பட் டெய்லி வந்து ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். பயிற்சி ப்ளஸ் முயற்சி இது வந்து நமக்கு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த 125க்கு 123 வந்து நம்மளால் தாராளமாக தொட முடியும். இதுதான் வந்து இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதுதான் பேக் போன். இதை நம்ம சரியாக பண்ணிட்டாலே நம்மளுடைய சக்ஸஸ் ரேஷியோ ஆர் சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி வந்து நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்மளால் இந்த எக்ஸாமையும் நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாகிட்டே போகும். இதுதான் வந்து பேசிக் பேக் போன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு தமிழை தெளிவாக படிக்கணும். அதில் 7 யூனிட் இருக்குன்னா அந்த 7 யூனிட்டையும் நம்ம ஸ்கூல் புக்கு, புது புக்கு தான், பழைய புக்குக்கு நம்ம போவே தேவையில்லை. 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் இலக்கண பகுதியை நல்லா நம்ம படிக்கணும். அப்புறம் இந்த 7வது யூனிட் ஒன்று நம்ம பார்த்தோம், அதுதான் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த பார்ட்லேருந்து ஒரு 15 கேள்விகள் வரப்போகுது. இதுக்கு ஒரு சில கேள்விகள் 11th 12thலையும் இருக்குது. அதை மட்டும் நாம் ரெஃபர் பண்ணணும். அது ஃபுல்லாத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் கண்டிப்பாக இந்த தமிழ் தேர்வில் ஒரு நல்ல ஒரு டோட்டலாக எடுக்க முடியும் இந்த தமிழ். அப்புறம் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் கேட்க போகிறாங்க. 15 கேள்விகள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது பேசிக்கான ஆப்டிடியூட் டாபிக்ஸ்லேருந்து 15 கொஷின் வரப்போகுது. அப்புறம் ரீசனிங்லேருந்து 10 கொஷின். இதை வந்து நாம் ஃபார்முலா மெத்தடு, ஷார்ட்கட் மெத்தடு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த கணக்குகளை சால்வ் பண்ண நம்ம கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பண்ணி ரிப்பீட்டடாக டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 125க்கு 123 அப்படின்ற அந்த டார்கெட்டை நம்மளால் எளிமையாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போது இதை நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் இன்னொரு பார்ட்டு, ஒரு பார்ட்டு ஆப்டிடியூட் அது முடிஞ்சிருச்சு. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில்
அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்குது. இதில் மொத்தமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் வந்து இதில் இருக்குது. நான் ஆப்டிடியூடை சேர்க்கலை, ஏன்னா ஆப்டிடியூடை நான் தனி பார்ட்டாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் 6 சப்ஜெக்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சயின்ஸு, ஜியாகிரஃபி. இந்த சயின்ஸ்லேருந்து 5 கேள்விகள் வரப்போகுது, ஜியாகிரஃபிலேருந்து 5 கேள்வி வரப்போகுது. மூணாவதாக நான் கொடுத்துருக்கிறது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இதுலேருந்து எவ்வளோ கேள்வினா 10 கேள்விகள் வரப்போகுது. இந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இது வந்து இந்தியா ப்ராடர் பர்ஸ்பெக்டிவில் வந்து உங்கள் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்திய அளவில் நீங்கள் வந்து வரலாறு பாடத்தை படிக்கணும். அது வந்து எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், ஐரோப்பியர்களின் வருகை 1600 அந்த இயர்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வரும். அப்புறம் கல்ச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் கல்ச்சர்னு என்னென்னா ஆர்ட்ஸு, டான்ஸு, இது மாதிரி இருக்கக்கூடிய கல்ச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகளும் நிறையா வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், கல்ச்சர் அப்படின்னு எடுத்தோன்னா அதுவே வந்து ஒரு பெரிய டாபிக் தான். பட் இந்த ஏரியா ரொம்ப முக்கியம், இந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஐஎன்எம். ஏன்னா இதுலேருந்து 10 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. அப்புறம் பாலிட்டிலேருந்து 15 கேள்விகள். நம்ம இதில் கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூடட். ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கணும். ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிஃபரபிளி ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5ஆவதாக இருக்கிறது எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து தமிழ்நாடு. இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவில் நாம் படிக்கணும். இந்த எக்கனாமி அப்படின்னா என்னென்னா ஸ்டாட்டிக்கான எக்கனாமி பார்ட்டு, இந்த 5 இயர் பிளானு, அப்புறம் நேஷ்னல் இன்கம், நித்தி ஆயோக், இது மாதிரி இருக்கக்கூடிய டாபிக், பேங்கிங் சிஸ்டம், இது மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்லாம் நம்ம கவர் பண்ணோம் எக்கனாமியில். சிலபஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னென்ன டாபிக் அப்படின்ற டாபிக் நேம்லாம். இதை கவர் பண்ணிவிட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டு நம்ம பழைய சிலபஸ் படி யூனிட் 9ல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம பழைய சிலபஸ் படி யூனிட் 8ன்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம், திருக்குறள் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்டு, அப்புறம் செக்யூலர் லிட்ரேச்சர், அது மாதிரி வந்து ஒரு 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க. எப்படி அது எவ்ரிடே லைஃப்க்கு யூஸ் ஆகுது அதெல்லாம் வந்து இந்த 6வது யூனிட்டில் வரும். அது மட்டும் இல்லை, அப்புறம் இந்த தமிழக விடுதலை போராட்ட வரலாறு, இது எல்லாமே இந்த 6வது யூனிட்டில் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஒட்டு மொத்தமாக இந்த 6 யூனிட்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்விகள் வந்து இந்த 6 யூனிட்லேருந்து வரப்போகுது. ஆப்டிடியூட்லேருந்து 25 கேள்விகள், மொத்தமாக 100 கேள்வி ஆயிடுச்சு. பழைய சிலபஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு டாபிக் வந்து தனியாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 6 யூனிட்டில் நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி, இந்த 3rd இந்த ஜோனையும், அப்புறம் இந்த 6th இந்த ஜோனையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கக்கூடிய சயின்ஸு, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி இந்த 4லையும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை உங்கள் சிலபஸில் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 4 சப்ஜெக்ட் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவர் பண்ணணும். இப்போ சயின்ஸ் அப்படின்னு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரோ இந்த ஒரு வருஷத்தில் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூலை மந்த் நடக்க போகுது அப்படின்னா இஸ்ரோவோடைய ஆக்டிவிட்டி கடந்த ஒரு வருஷத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் படிக்கணும். என்னென்ன சேட்டலைட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஃப்யூச்சர் விஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் எதெல்லாம் நியூஸில் வந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும். என்ன மெடிசன் புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாவெலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அதுதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அதே மாதிரி ஜியாகிரஃபிக்கு இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்கு, ஜியாகிரஃபி ரிலேட்டடாக ஏதாச்சும் நியூஸ் இப்போ அண்மையில் வந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கான ஜியாகிரஃபி ரிலேட்டட் நியூஸு. அப்புறம் பாலிட்டி, லேட்டஸ்ட் வெர்டிக்ட், இப்போ அண்மையில் நடந்த முக்கியமான தீர்ப்புகள், என்னென்ன தீர்ப்புகள்லாம் முக்கியமான தீர்ப்புகளாக நமக்கு சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வரும். பாலிட்டி சார்ந்திருக்கக்கூடிய கேள்விகள்லாம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் எக்கனாமி, இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணி ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியாக ஒரு ஹெட்டிங் போட்டு சிலபஸ் கொடுக்கல, நம்ம பழைய சிலபஸ் மாதிரி. இப்போ புதுசாக டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த சிலபஸ் பிரகாரம் இந்த 4 சப்ஜெக்டை நான் டிக் பண்ணியிருக்க சயின்ஸு, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி
இதுலேருந்து மட்டும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அது அவங்க சிலபஸ்லேயே லாஸ்ட்டாக அந்தந்த சப்ஜெக்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஐஎன்எம் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். அதனால் வந்து உங்களுக்கு இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரியே இந்த யூனிட் 6லையும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் வந்து இடம்பெறும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி. இப்போ இனிமேல்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்சால் தினமணி நியூஸ் பேப்பர் தமிழில் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லை த ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து இனிமேல்ட்டாவது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு குரூப் 1 எக்ஸாமை நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த எழுத்து ப்ராக்டிஸ் அப்படின்னு ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். கேள்விகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்டாட்டிக்கையும் டைனமிக்கையும் கொலாபரேட் பண்ணி இருக்கிற மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எழுதும் போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டேட்டாவெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ரைட்டிங்கில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அதெல்லாம் மெயின்ஸ் பார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி நம்ம ஒரு ஆன்சரை எழுதணும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே கூட நான் என்னோடய சேனலில் நான் மெயின்ஸில் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் தனித்தனி சீரீஸில் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம், எப்படி மெயின்ஸில் ஒரு ஆன்சர் எழுதணும் அப்படின்றதெல்லாம். இப்போதைக்கு ஏன் நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் குரூப் 1 ஆர் குரூப் 2 மெயின்ஸ் டார்கெட் பண்ணுறீங்க, அந்த எக்ஸாமை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க. அது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம தமிழக அரசுடைய ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட் பேர் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு பிடிஎஃபாக இருக்கும். அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிக்கலாம். அது கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மெட்டீரியலும் ஒரு நல்ல மெட்டீரியல் தான். வெப்சைட் பேர் என்னென்னா தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ். இதுவும் ஒரு நல்ல மெட்டீரியல். நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்து அந்த நியூஸ் பேப்பரோட இந்த மெட்டீரியலையும் நீங்கள் சேர்த்து படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸுக்கான எல்லா கேள்வியையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த வீடியோடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரூப் 4 எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்கள், ஃபீச்சர்ஸ், அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் குரூப் 4 ரிலேட்டடாக நிறையா லெக்சர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.